रब मुस्तफा तू मुझे हज पे बुला आके मैं देख लूं। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि वलिय्यि कुल्लि निअमा वसल्लल्लाहु अला रसूलिहि मुहम्मदिन नबिय्यिर रहमान व अला आलिहि व अस्हाबिहि खियारिल उम्मह वसल्लम अलैहिम तस्लीमन कसीरा। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अला महकमित तंज़ील। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। वक़ाल अल्लाहु तआला अयज़न वरिज़वानुम मिनल्लाहि अकबर ज़ालिका हुवल फ़ौज़ुल अज़ीम। सदक़ल्लाहुल अज़ीम। अन अबी दर्र रज़ियल्लाहु तआला अन्हु قال رسول الله صلى الله عليه وسلم لا يحقرن من المعروف شيئا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த நோக்கம் என்ன? மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் இறைவன் ஏன் படைத்தார் என்ற கேள்விக்கான விடையை அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் தெளிவுபடுத்தும் போது இந்த உலகத்தில் மனித சமூகத்தை ஏன் படைத்தேன் என்ற கேள்விக்கு அல்லாஹ் விடை தரும்போது இறைவன் சொல்லுவான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மனிதர்களை இந்த உலகத்தில் நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்வான். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. சாப்பிடுவது, குடிப்பது, குடும்பங்களோடு இணைந்து வாழ்வது,
திருமணம் செய்வது, வியாபாரம் செய்வது அத்தனையும் இதற்காக வேண்டி இருக்க வேண்டுமே தவிர, இறைவனை வணங்குவதற்காக இருக்க வேண்டுமே தவிர, இறைவனை மறந்த வாழ்க்கை வாழ்வதை இறைவன் அங்கீகரிக்கவில்லை. அதற்காக நாம் படைக்கப்படவும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பெரும்பாலான மக்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள இறை நிராகரிப்பில், இறை மறுப்பில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திய அரசியலுக்காக, பதவிக்காக சில இஸ்லாமியர்களே சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் 1500 ஆண்டு காலம் இந்த உலகத்தில், இஸ்லாத்தின் ஆயுள் காலம் 1500 ஆண்டு காலங்கள் என்று சொல்பவர்கள் இன்று இஸ்லாமியர்களிலேயே பதவிக்காக, அரசியலுக்காக பேசுபவர்களாக இன்று மாறியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமின் தொடக்கம் எப்போது? இந்த உலகத்தில் முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த உலகத்தில் முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் நபியை இறைவன் படைக்கப்படும் போதே, ஆதம் நபியை மண்ணை ஒன்றாக ஆக்கி அதிலிருந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உண்டாக்கப்படும் போதே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை பெற்றவர்களாக தலையை உயர்த்துகின்ற போதே அவர்கள் பார்த்தார்கள், சுவனத்தின் வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பதியப்பட்டிருந்தது. இன்று அரசியலுக்காக, பதவிக்காக, பணத்துக்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரியது என்று சொல்லக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்களோ அப்பொழுது அவர்கள் பார்த்த முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாத்தின் தொடக்கம் அது ஆரம்பமே இல்லாதது. இஸ்லாத்தின் முடிவு அதுவும் ஆரம்பமே இல்லாதது. ஈமானுடைய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்ற காலத்தில் ஆய்வுகள் இல்லை, விஞ்ஞானங்கள் இல்லை, ஆராய்ச்சிகள் இல்லை. ஆனால் இன்று எல்லாம் உண்டு, ஆய்வுகள் உண்டு, ஆராய்ச்சிகள் உண்டு. எல்லாம் இருந்தும் இன்று பெரும்பாலான நபர்கள் இறை மறுப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் இல்லாத சமயத்தில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ வேட்கையை ஆரம்பிக்கின்றார்கள். இப்ராஹிம் நபியின் தந்தை ஒரு சிலை செய்பவராக வாழ்ந்து வருகின்றார். அந்த சிலையை கொண்டு போய் விற்பவராக குழந்தை பருவத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, இன்று ஆராய்ச்சிகள் உண்டு, ஆய்வுகள் உண்டு, விஞ்ஞானங்கள் உண்டு. எல்லாம் இருந்தும் இறைவனை ஏற்பவர்கள் குறுகியவர்கள். ஆனால் எதுவுமே இல்லாத காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையின் ஏவலால் சிலைகளை விற்று வந்தவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த சிலைகளை நாமே செய்கின்றோம், ஒரு கையில்லாமல் நாம் சிலையை செய்துவிட்டால் அது ஒரு கை தெய்வமாக மாறிவிடுகின்றது. 2 கண்களில் ஒரு கண்ணை மாத்திரம் வைத்துவிட்டால் அது ஒரு கண் தெய்வமாக மாறிவிடுகின்றது. அதிலும் குறிப்பாக அந்த சிலை, அதன் மேல் ஒரு பறவையோ
அல்லது ஏதேனும் ஒரு உயிரினமோ அந்த சிலைக்கு ஏதேனும் ஒரு சேதம் ஏற்பட்டால் அந்த சிலை அதை சரி செய்து கொள்வதற்கு அதற்கே முடியவில்லை. எப்பேற்பட்ட ஆய்வு! எந்த ஆராய்ச்சிகளும் ஆய்வும் இல்லாத காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனை தேடக்கூடிய பணியில் சிலையை நாமே செய்கின்றோம். ஏதேனும் ஒரு பறவை அதில் அசிங்கம் செய்துவிட்டால் அந்த சிலை அதை சுத்தம் பண்ணுவதற்கு அதற்கே முடியாது, அதையும் நாம் தான் சுத்தம் செய்கின்றோம். அப்படி இருக்க இந்த சிலை நம்மை எப்படி அது காக்கும்? சிலைக்கு ஒன்று என்றால் அதை நாம் தான் சரி செய்ய வேண்டும். அப்படி இருக்க அந்த சிலை நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றும்? நமது காரியங்களுக்கு எப்படி உதவி செய்யும்? தேடுகின்றார்கள் இறைவனை. இந்த சிலை எந்த பிரயோஜனத்திற்கும் அற்றது என்று முடிவில் இறைவனை தேடுகின்றார்கள். பார்க்கின்றார்கள். ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபா, இரவு நேரம் வருகின்றது. நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம். கால ஹாதா ரப்பி, உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகின்றது. இது என் இறைவனாக இருக்கும். நம்மால் செய்யக்கூடிய சிலைகள் தெய்வம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனை தேடுகின்றார்கள். நட்சத்திரங்களை பார்க்கின்றார்கள். பிரம்மாண்டமானது, வெளிச்சம் தருகின்றது. ஒருவேளை இது நம் இறைவனாக இருக்கும். கால ஹாதா ரப்பி, இது என் இறைவனா? ஃபலம்மா அஃபால கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். அந்த நட்சத்திரம் காலை மறைகின்றது. யோசிக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். கடவுள் என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால் அவன் எப்போதும் இருக்க வேண்டுமே. இரவில் மாத்திரம் வந்து பகலில் மறைந்தால் அது நம்மை பாதுகாப்பதாக இருக்காதே. அடுத்த ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகா, மிக பிரம்மாண்டமான சந்திரன் எவ்வளவு பிரகாசம் தருகின்றது. ஒருவேளை கால ஹாதா ரப்பி, இந்த சந்திரன் நமது கடவுளாக இருக்குமோ? தேடுகின்றார்கள் இறைவனை. ஃபலம்மா அஃபால கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் வாலின். விடுகின்ற போது சந்திரன் மறைந்து விடுகின்றது. மறையக்கூடியது நமது கடவுளாக இருக்காது. எப்படி சிலைகளில் அது எப்படி நமக்கு பிரயோஜனம் தராது என்ற முடிவை எடுத்தார்களோ அதே முடிவை நட்சத்திரத்திலும் சந்திரனும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுக்கின்றார்கள். மறைந்து விடுகின்றது. மறையக்கூடியது நம்மை பாதுகாக்காது. அடுத்த ஆய்வு தொடர்கின்றது. ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகா, சூரியனை பார்க்கின்றார்கள். எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு பிரகாசம்! ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பிரம்மாண்டமான வெளிச்சங்களை தருகின்றது சூரியன். கால ஹாதா ரப்பி, இது என் இறைவனா? தேடுகின்றார்கள். ஃபலம்மா அஃபலத், விடுகின்ற போது சூரியன் இருக்கின்றது. இரவு வருகின்ற போது சூரியன் மறைகின்றது. சொன்னார்கள், கால யா கௌமி, எனது கூட்டமே, இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், இறைவனுக்கு இணையாக ஆக்கக்கூடிய உங்களில் நான் இருக்க மாட்டேன். இது எதுவுமே இறைவன் இல்லை, நம்மை படைத்தவன் ஒருவன் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த ஆய்வும் ஆராய்ச்சியும் விஞ்ஞானமும் இல்லாத காலத்தில், ஆனால் இன்று அத்தனையும் இருக்கு. ஆனால் இறைவனை ஏற்றவர்கள் மிக குறுகியவர்கள். பிரம்மாண்டமான தொடர்ச்சியை கொண்டது இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் இந்த உலகத்தில் உறுதியாக இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். அந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டே
மார்க்கத்தை விளங்காமல், வேதத்தை விளங்காமல், இறைவனின் வல்லமையை புரிந்து கொள்ளாமல், தெரியாததை கூட தெரிந்தவர்களிடம் கேட்காமல் ஆட்சிக்காக, பதவிக்காக, பணத்திற்காக இஸ்லாமியர்கள் சிலர்களே, இஸ்லாத்தின் பாரம்பரியம் வெறும் 1500 ஆண்டு காலங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததில் இருந்துதான் இஸ்லாம் தொடங்கியதா? ஹிஜ்ரியை மையப்படுத்தி இஸ்லாத்தின் ஆயுள் காலம் வெறும் 1500 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் தொடக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததில் இருந்தா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. பெருமானார் பிறந்ததில் இருந்துதான் இஸ்லாத்தின் தொடக்கம் என்று சொன்னால், அந்த மக்கத்து காஃபிர்கள் பெருமானாரின் தந்தைக்கு அப்துல்லா, இறைவனின் அல்லாஹ்வினுடைய அடிமை, எப்படி பெயர் வைத்திருப்பார்கள்? அன்பானவர்களே, பெருமானாரின் பிறப்பு இஸ்லாத்தின் தொடக்கம் அல்ல. உலகத்தின் முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்று படைக்கப்பட்டார்களோ, உயிர் ஊதப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தலையை உயர்த்தி பார்க்கின்ற பொழுது சுவனத்தின் வாசலில் பார்த்தார்களே. அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே மலக்குமார்கள் இருந்தார்கள். பல கோடிக்கணக்கான நாட்கள் இறைவனை வணங்கி வந்தார்கள். அதன் பிறப்புதான் இறைவன் மனிதர்களை படைப்பதற்கே ஆலோசனை செய்கின்றான். அப்படி என்று சொன்னால், முதல் மனிதர் ஆதம் நபியின் பிறப்பின் ஆரம்பமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பார்த்துதான் அவர்கள் உயிரே ஆரம்பமானது. இஸ்லாத்தின் தொடக்கம் அது ஆரம்பமே இல்லாதது. இஸ்லாத்தின் முடிவு அதுவும் முடிவே இல்லாதது. இந்த உலகத்தோடு முடியக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். இந்த உலகத்தோடு நிறைவு பெறக்கூடிய மார்க்கமும் அல்ல இஸ்லாம். நீ நன்மை செய்தால் அதற்குரிய பகரத்தை மறுமையில் பெற்றுக் கொள்வாய். நீ கடுகளவு தீமை செய்தால் அதற்குரிய தண்டனை நிச்சயம் நாளை மறுமையில் உண்டு. ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இரண்டாக பிரித்து விடலாம். ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இரண்டாக பிரித்து விடலாம். ஒன்று, ஏகத்துவத்தை, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். மற்றொன்று, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்கள். இந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிர் மா தூன தாலிக லிமன் யஷா. தனக்கு இணையாக ஒரு தெய்வத்தை, கடவுளை ஒருவன் உண்டாக்கி கொண்டால் இதை எந்த காலத்திலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இணை வைப்பு இல்லாத எல்லா பாவத்தையும் இறைவன் மன்னிப்பான். ஆனால் ஒருவன் இணை வைத்து விட்டால் அதை ஒரு காலம் இறைவன் மன்னிக்கவே மாட்டான். ஏன்? அவர்கள் இணை வைக்கின்றார்களே, மிக பெரும் பாவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் தெளிவுபடுத்துவார். நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த உலகத்தில் இறை மறுப்பாளர்கள், மாற்று மதத்தவர்கள் இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் செய்கின்றார்கள், தான தர்மங்கள் செய்கின்றார்கள், அன்னதானங்களை செய்கின்றார்கள், பொதுமக்களுக்கான உதவிகளை செய்கின்றார்கள். இதற்குரிய பலன்கள் என்ன? இந்த உலகத்தில் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நல்லவர்களும் உண்டு, நன்மை செய்பவர்களும் உண்டு, தான தர்மங்கள் செய்பவர்களும் உண்டு, ஏழைகளை, அனாதைகளை அரவணைப்பவர்கள் உண்டு. இவர்களுக்கான பதில் என்ன என்று கேட்டால்,
இவர்களின் காரியங்களின் நிலைமை என்ன என்று கேட்டால் இதற்கான பிரதிபலனை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு கொடுத்து விடுவார். நாளை மறுமையில் எந்த பலன்களையும் அவர்கள் அடைய போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அடிப்படையான ஈமானிய கொள்கையில் அவர்கள் கோட்டை விட்டதா. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. இந்த உலகத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை நன்மை செய்தாலும் பிரச்சனை இல்லை. எத்தனை நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அத்தனையும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஹபாஅம் மன்சூரா. உலகம் அழிகின்ற போது பரத்தப்பட்ட புழுதிகளாக இறைவனை மறுத்தவர்களும் மறுப்பாளர்களும் பரப்பப்படுவார்கள் என்று சொல்லுவான் இறைவன். அவர்களின் நிலை இந்த உலகத்தோடு முடிவுபட்டுவிடும். எனவேதான் இறைவனை ஏற்றவர்கள், ஏகத்துவத்தை ஏற்றவர்கள், இறைவனை தன்னை படைத்தவன் என்று மனதால் உறுதி கொண்டவர்கள் இந்த உலகத்தில் அவர்களின் வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றியை அடைய முடியும், நாளை மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துக்குரிய வெற்றி அவர்கள் பெற முடியும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் பல போதனைகளை ஈமானுடைய மக்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃபிலே 18வது ஜுசுவின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான், 6 தன்மைகள், 6 செயல்பாடுகள், 6 குணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் சுமனத்தின் வாரிசுகள். இறை மறுப்பாளர்கள் இந்த உலகத்தோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஹபாஅம் மன்சூரா. பரத்தப்பட்ட புதிய புழுதிகளாக அவர்களின் செயல்பாடுகள் அழிக்கப்பட்டு விடும். இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்தால், ஈமானை ஏற்றவர்கள் எப்படி வாழ்ந்தால் மறு உலகத்தில் அவர்களுக்குரிய அந்தஸ்துகள் அமையும் என்பதை குர்ஆன் பட்டியலிட்டு காட்டும். 6 தன்மைகள், 6 குணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் சுவனத்தின் வாரிசுகள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உரிமையாளர்கள். அல்லாஹ் சொல்வான், கத் அஃப்லஹல் முஃமினூன். ஈமானுடைய மக்கள் வெற்றியாளர்கள், ஈமானுடையவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுதால் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இறைவனை அஞ்சி இறைவனுக்காக தொழுகுவார்கள். ஈமானுடைய மக்களின் தன்மைகள் எப்படி இருக்கும்? தொழுதால் இறைவனுக்காக தொழுவார்கள், அவர்கள் வெற்றியாளர்கள். 4 பேர் சொல்ல வேண்டும், இவன் தொழுகையாளி. 4 பேர் சொல்ல வேண்டும், இவன் பள்ளியினுடைய தொடர்பிலேயே இருப்பான். 4 பேர் சொல்ல வேண்டும், இவன் மார்க்கத்தின் முன்னோடி. 4 பேர் சொல்ல வேண்டும், இவன் எனது இயக்கத்தின் தலைவன். 4 பேர் சொல்ல வேண்டும், இவன் என் சமுதாயத்தின் தலைவன். அப்படி அல்ல. உங்களில் வெற்றியாளர் தொழுதால் உள்ளச்சத்தோடு இறைவனுக்காக இறை பக்தியோடு தொழுக வேண்டும். அவன் இந்த உலகத்தில் வெற்றியாளர். இறைவன் அடுத்து சொல்லுவான், வல்லதீன. அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அனில் லகுவி முஅரிதூன். வீணான காரியத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். எது மார்க்கத்தில் பிரயோஜனம் இல்லையோ, எது நமக்கு நன்மையை தராதோ, எது நமக்கு பாவத்தை பெற்று தருமோ, எது நமக்கு மாற்றார்களின் கொள்கைகளை நமக்குள் புகுத்தி விடுமோ, எது இறை பிரியத்திற்கு அப்பாற்பட்ட காரியமோ அதை விட்டும் ஒதுங்கியவர்கள் இந்த உலகத்தில் வெற்றிக்குரிய மூமின்கள். அல்லாஹ் சொல்வான், வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன். வீணான காரியத்தை விட்டும் ஒதுங்கி வாழ்வார்கள். இதை செய்தால் நமக்கு கண்ணியம் கிடைக்கும். இப்படி இருந்தால்
இவன் செல்வந்தன் என்று உலகத்தில் சொல்வார்கள். இப்படி இருந்தால் பந்தாவோடும் பகட்டோடும் இந்த உலகத்தில் வாழலாம், இப்படி இருந்தால் நம்முடைய கௌரவம் உயரும் என்று இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு மனிதர்களின் பார்வைக்கு அப்பால் இறைவனின் பொருத்தத்தோடு இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்ந்தால், வீணான காரியத்தை விட்டு ஒதுங்கி இறைவனுக்காக இறை பொருத்தத்திற்காக தனது வாழ்க்கையை மாற்றி இருந்தால் இவன் இந்த உலகத்தில் வெற்றிக்குரிய முஃமின். அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீனஹும், அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஏழைகளுக்குரிய வரியை ஜகாத்தை தொடர்படியாக நிறுத்தாமல் தவறாமல் அதை கணக்கு பார்த்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வருடம் ஜகாத்து கொடுத்தோம், அதோடு போதும். ஆயுளில் ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்று சொன்ன கூட்டம் நம்மில் உண்டு. ஆயுளில் ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தால் போதும் என்று சொன்ன கூட்டம் இஸ்லாமியர்களில் உண்டு. அன்பானவர்களே, இறைவன் சொல்லுவான், வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை தவறாமல் தொடர்படியாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இந்த உலகத்தில் வெற்றிக்குரிய முஃமின்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுவார், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தனது மறைவானவற்றை இறைவனுக்கு பயந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். எது ஹலாலோ அதில் பயன்படுத்துவார்கள், ஹராமை விட்டும் ஒதுங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுவார், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், முஃமினான மக்களிடத்தில் ஒரு அமானிதத்தை ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் அதை பாதுகாப்பார்கள். ஒரு வாக்குறுதியை மற்றவர்களிடம் கொடுத்தால் அந்த வாக்குக்காக உயிரை கூட கொடுப்பார்கள். அமானிதத்தை பாதுகாப்பவர்களாக, வாக்கை பேணுபவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அவர்கள் உயர்ந்த முஃமின்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையை குறித்த காலத்தில் முறையோடு இறைவனுக்கு அஞ்சி அதை நிறைவேற்றுவார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் சுவனத்தின் வாரிசுகள். சுவனத்தின் வாரிசுகள் என்று இறைவன் முத்திரையிடக்கூடியவர்கள். தனது வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் இறைவனுக்காக வாழ்பவர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் ஜன்னத்தின் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள். நிரந்தரமாக அந்த சுவனத்திற்கு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக முஃமின்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும், முஃமின்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வார்கள், அத்தனை விஷயத்தையும் பட்டியலிட்டு காட்டுவார். இவர்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் உயர்ந்தவர்கள். இப்படி யார் இறையச்சத்தோடு, இறைவனுக்காக இறை பயத்தோடு தனது வாழ்க்கை முழுவதும் வாழுகின்றார்களோ, அல்லாஹ் இரண்டு விதமான மிக பெரும் வாக்கியங்களை அவர்களுக்கு வழங்குவார். இறைவன் கொடுத்த நிஅமத்துகளில் இந்த உத்து நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, இறைவன் உங்களுக்கு தந்த அருள் பாக்கியங்களை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டால் ஒரு காலம் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று இறைவன் சொல்லுவானே. அப்படிப்பட்ட அருள் கொடைகளில் மிக பிரம்மாண்டமான, மிக பிரதானமான, முக்கியமான இரண்டு அருள்களை தனக்காக வாழ்க்கை வாழ்ந்த ஈமானுடைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று இந்த உலகத்தில், மற்றொன்று மறுமையில். உலகத்தில் வாழும் காலத்தில் இறை நம்பிக்கையோடு, இறை அச்சத்தோடு ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் அத்தனை பாக்கியங்களை விட மிக பிரதானமானது இறைவனின் பொருத்தம். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், தாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம். இந்த உலகத்தில் இறை பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் அடைந்த மிக பெரிய வெற்றி. இந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இறை பொருத்தம் யாருக்கு கிடைக்கும்?
அதற்கான பதிலையும் அல்லாஹ் சொல்லுவான். இறை பொருத்தத்திற்குரிய அடியார்கள் அவர்களின் தன்மைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறையில் வாடக்கூடியவர்களுக்கும் ஆதரவாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். ஏழையை பார்த்தால் சாப்பிட்டாயா என்று கேட்பார்கள். பசியோடு இருப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்காக உணவுகளை வழங்குவார்கள். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கை உதவியாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். சிறையில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையோடு இந்த உலகத்தில் வாழ்வார்கள். இவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். அவர்கள் சொல்லுவார்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. இவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு எந்த பிரதிபலனும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய பிரதிபலன் இறைவன் எங்களுக்கு தருவார், இறை பொருத்தம் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று உலகத்தில் சொல்பவர்களுக்கு அல்லாஹ் இறை பொருத்தத்தை கொடுப்பதாக குர்ஆனின் வாயிலாக வாக்குறுதி தருகின்றான். இரண்டாவது மிக பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? அது இந்த உலகத்தில் இல்லை, நாளை மறுமையில் இறைவன் கொடுப்பான். சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா. சுவனவாசிகள் சுவனத்திற்குள் சென்றதற்கு பிறகு இறைவன் கேட்பானாம், துரீதுன ஷையா அஸியதுக்கும், ஏதேனும் உங்களுக்கு அதிகமாக வேண்டுமா என்று இறைவன் கேட்பான். இந்த உலகத்தில் இறைவனுக்காக இறை அச்சத்தோடு இறை பயத்தோடு இறை பொருத்தத்தோடு வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் சுவனத்திற்குள் சென்றதற்கு பின்னால் இறைவன் கேட்பானாம், ஏதேனும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரவா? அவர்கள் சொல்லுவார்களாம், அலம் தபீது முஜூஹுனா அலம் ததுகில்ன ஜன்னா வ தன்ஜீனா மினன்னார். இறைவா, எங்கள் முகத்தை பிரகாசமாக்கி நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சுவனத்திற்குள் எங்களை நுழைத்தாயே, மிக பெரும் பாக்கியம், இதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்வார்களாம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகஷஃபல் ஹிஜாப ஃபமா அத்து ஷையா ஹப்பு இலைஹிம் மின் அன்-நظر இலா ரப்பிஹிம். அந்த அடியார்களுக்கும் தனக்கும் மத்தியில் உள்ள திரையை அல்லாஹ் நீக்குவார். அடியார்கள் இறைவனை பார்த்தபோது சுவனத்தின் அத்தனை நிஅமத்துகளையும் மறந்து விடுவார்களாம். ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இதா தஜல்லா லி அஹ்லில் ஜன்னா நஸு குல்லு நஈமுல் ஜன்னா. இறைவனை சுவனவாதிகள் பார்த்துவிட்டால் சுவனத்தின் அத்தனை பாக்கியங்களையும் சுகபோகங்களையும் மறந்து விடுவார்களாம். இறைவனை பார்த்து கொண்டே இருப்பார்களாம். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? மறுமையில் இறைவனை காணக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அதற்கான விளக்கத்தை சொல்லும் போது, ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, யார் நாளை மறுமையில் இறைவனை காண வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார்களோ, ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல செயல்பாடுகளை செய்யட்டும், இறைவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழட்டும், நல்ல செயல்பாடுகளை செய்யட்டும், அவர்களை இறைவன் நாளை மறுமையில் திரைகளை நீக்கி பார்ப்பான் என்று சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃபிலே. இறைவனுடைய மகத்தான பாக்கியம் இவைகள் இரண்டும், இறை பொருத்தம், இறைவனை காணக்கூடிய பாக்கியம். இப்படி ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய உன்னதமான மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். நமது அமல்களை சரிப்படுத்துவதற்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த ரஜபுடைய மாதம். வானம் பூமிகள் என்று படைக்கப்பட்டதோ அன்றே இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் கூட இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள்.
எந்த சண்டைகளும் செய்ய மாட்டார்கள். அறியாமை காலத்தில் வாழ்ந்த அரபிகள் ரஜபுடைய மாதத்தில் உம்ரா செய்பவர்களாக இருந்தார்கள். ரஜபுடைய மாதம் ரமதானுக்கான பயிற்சியாகும் என்று சொன்னார்கள் இறை நேசர்கள். ரமலான் மாதத்தில் நாம் நிறைவேற்ற இருக்கும் அமலுக்கான நற்காரியங்கள் செய்யக்கூடிய முன்கூட்டியே தயாராகக்கூடிய ஆர்வத்தை இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு ஊட்டுகின்றது என்று சொன்னார்கள். அபூ பக்கர் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ரஜபுடைய மாதம் ஒரு காலி நிலத்தில் விதைகளை தூவுவதை போன்றது. ஷாபானுடைய மாதம் அந்த விதைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை போன்றது. ரமதானுடைய மாதம் நாம் போட்ட விதைகளுக்கு பயனை பலன்களை பெறக்கூடிய அந்தஸ்துக்குரியது ரமதான் மாதம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், நன்மையான விதையை நாம் விதைக்காமல், அமல்கள் என்ற தண்ணீரை அதற்குள் பாய்ச்சாமல் ஒரு காலம் அறுவடை செய்ய முடியாது. நன்மைக்குரிய ஆர்வம் இந்த உலகத்தில் நமக்கு இருந்தால் மாத்திரமே அமலுக்குரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அமல்களில் ஆர்வம் இருந்தால் மாத்திரமே ரமதானை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று எப்படி இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டதோ, எப்படி சங்கைப்படுத்தப்பட்டதோ, அதே போன்று பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதங்கள் இந்த மாதங்கள். ஒரு நன்மை செய்தால் எப்படி பல மடங்கு நன்மையாக அது நன்மைகளை தருகின்றதோ, அதே சமயத்தில் ஒரு பாவம் செய்தால், ஒரு தீமை செய்தால் அதற்குரிய தண்டனை பல மடங்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவார், இறைவன் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். ஃபலா தத்ரிமு ஃபீஹி அன்ஃபுஸக்கும், இந்த காலங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம். ரமலானுக்கு பின்னால் ரஜபிலும் ஷஅபானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம். இமாம் பைஹக்கி, இமாம் இப்னு ஹஜர் போன்றவர்கள் சொல்லுவார்கள், மன் சாம ஸலாஸத அய்யாமின் மின ரஜபி கதபல்லாஹு லஹு சியாம ஷஹரின், யார் ஒருவர் இந்த ரஜபுடைய மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோக்குகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் 1 வருடம் நோன்பு நோட்ட நன்மையை எழுதுகின்றான். ومن صام 7 أيام أغلق عنه 7 أبواب من النار, யார் இந்த ரஜபுடைய மாதத்தில் 7 நோன்புகளை நோக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தின் அத்தனை வாயில்களையும் அல்லாஹ் பூட்டி விடுகின்றான் என்று அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதின் சிறப்புகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே 2 சம்பவங்களை அல்லாஹ் சொல்லுவான். ஒரு அமலை எப்போதும் செய்வதற்கும் எப்பயாவது செய்வதற்கும். அல்லாஹ் தஆலா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சம்பவத்தை சொல்லி காட்டும் போது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவன் மீது கோபப்பட்டு ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள். இறைவன் தண்டனையாக ஒரு மீனை அவர்களை விழுங்க வைத்து விட்டார். மீனுக்குள் இருந்து கொண்டு சுமார் 40 நாட்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். 40 நாளுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை வெளியாக்குகின்றான். ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடிய போது அல்லாஹ் அவர்கள் மாற்றிய இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்றான். அதே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஃபிர்அவுனை பற்றி குறிப்பிடும் போது, நைல் நதியில் ஃபிர்அவுன் அழிக்கப்படும் போது அந்த ஃபிர்அவுன் சொன்னான், மூசாவின் இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். மூசா எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டாரோ
ஹத்தா இதா அகரகஹுல் கரகு கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லா ஆமன்து பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். ஃபிரௌன் சொன்னான், மூசாவின் கடவுளை நானும் ஏற்றுக்கொண்டேன், நானும் முஸ்லீமாக ஆனேன் என்று ஃபிரௌன் சொல்லிய போது அல்லாஹ் கட்டளையிட்டார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் களிமண்ணை அள்ளி ஃபிரௌனின் வாயிலை போட்டு அங்கு மூழ்கச் செய்தார்கள். ஒரு செயலை எப்போதும் செய்வதற்கும் எப்பயாவது செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்போதும் இறைவனுடைய திக்ரிலேயே வாழ்ந்தவர்கள். அவர்கள் மன்னிப்பை கேட்டார்கள், அல்லாஹ் மன்னித்தான். ஆனால் ஃபிரௌன் எப்போதும் இறைவனுக்கு மாறு செய்தார். தான் சாக போகின்றோம் என்ற பயத்தில் அவன் மன்னிப்பை கேட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதிகமாக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இறைவனுக்கு பிரியமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். இறைவனுக்கு எந்த அமல் செய்தால் அதிகம் பிடிக்கும்? பெருமானார் அத்தனை கேள்வியிலும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஹப்புல் அமாலி அதுவமுஹா வயின் கல்ல. சின்னதாக இருந்தாலும் நீ தொடர்படியாக செய்தால் அது இறைவனுக்கு பிடிக்கும் என்று சொன்னார். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், வ யுகீமூன ஸலா. இறைவனுடைய அடியார்கள் யார் தெரியுமா? தொழுகுவார்கள் என்று சொல்ல மாட்டான். வ யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், எப்போதும் தொழுவார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், எப்போதும் இறைவனுடைய வணக்கத்திலேயே இருப்பார்கள். அந்த நிரந்தர தன்மை இருந்தால் மாத்திரமே ஒரு அடியார் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும். மறுமையில் இறைவனை பார்ப்பதற்குரிய பாக்கியத்தை இறைவன் தருவான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வாயிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலும் நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் இறைவனுக்கு பயந்து இறையச்சத்தோடு இறை உணர்வோடு கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் புனிதமான நாம் கருதி முழுமையான அமல் செய்து வரக்கூடிய ரமதானை முழுமையாக படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் தனது பாவ மன்னிப்பை வலது கரத்தில் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவிற்காக மரணமாகக்கூடிய உயர்ந்த ஷஹீதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.